ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினதை நேரடியாக ஃப்ளோலேயே ஆவியானவர் பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நிறைவான மகிமை அவர் கொடுக்கிற தேவன். நிறைவான மகிமை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், நிறைவான மகிமை. இதுவரைக்கும் நிறைய மகிமை குறித்து இந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கர்த்தர் நிறைவாய் நம்மை மகிமையினால் நிரப்புவாராக. God of God who is going to fill us with our cup with his glory. நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்பி அவர் மகிமையால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் உங்களோடு கூட விசேஷமாய் நான் இடைப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கர்த்தர் நிறைவை கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெப நிலையிலே எல்லாரும் கேளுங்க, ஆவியிலே கேளுங்க. நம்முடைய கர்த்தர் நிறைவை கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைவை கொடுப்பார். பக்கத்தில் சிரிச்சுட்டே சொல்லுங்க, நிறைவை கொடுப்பார். 12 மணிக்கு மேலே தான் சிரிப்பு வரணும். நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12:54 நான் யோசிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க என்னுடைய வாட்சை. அல்லேலூயா. 12 மணி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். 1 மணிக்கு சாப்பாடு நேற்றைக்கு என் காதுகளிலே தொனித்தது. அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இப்போவுமே அட்வான்ஸாக மன்னிப்பு கேட்டிருந்தேன். பட் முடிஞ்ச உடனே நல்லா சாப்பிடுவோம். அல்லேலூயா. பட் நாவ் சில சத்தியங்களை நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை கொஞ்சம் பலவீனமாய் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேண்டாம். வெளியில் போய் டீ இருந்தால் டீ குடிச்சிட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. தண்ணி இருந்தால் தண்ணியை நல்லா குடிங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. தண்ணியை நல்லா குடித்து உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 3 பேர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகாய் 2, 7, 8, 9. இந்த ஆலயத்தை நான் மகிமையால் நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பொன்னும் என்னுடையது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வார்த்தையை. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. முந்தின ஆலயத்தினுடைய மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை அதிக பெரிதாக இருக்க போகிற. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நிறைவை கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மேலே பீம்ல எழுதி போட்டிருக்கோம், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஒரு முறை நான் அசைய பண்ண போறேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இனி ஒரே ஒரு முறை தான் எழுப்புதல் வரப்போகுது. அவர் வருக வரப்போகுது. அவர் வாசல் அருகே வந்து விட்டார். அவரை எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு முன்பதாய் மரித்தவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். நாம் சீக்கிரத்தில் இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு போக போகிறோம். நம்மை அழைத்து கொண்டு வரப்போகிற தேவனுடைய பெயர் மகிமையின் தேவன். மகிமையின் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்க போறோம். அந்த சத்தியம் என்னவென்றால், நம்மை நிறைய பண்ணுகிற தேவனுடைய மகிமை. இன்னொன்று சொல்றேன், நிறைவாய் நம்மை அவர் நடத்துவார். அவர் அரைகுறையாய் நடத்துகிறவர் அல்ல. அவர் கால்வாசி நடத்துகிறவர் அல்ல. அவர் நிறைவாய் நம்மை நடத்துவார். பைபிள் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவானது வரும் பொழுது உங்களுடைய எல்லா குறைவையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நேரடியாய் முக்கியமான செய்திக்குள்ள போக போகிறேன். நல்லா எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு பைபிள்ல 2 எழுத்து உள்ள ஒரு பகுதி உண்டு. அதை தான் இன்னைக்கு படிக்க போறோம். 2 எழுத்து உள்ளது. யார் அது? ரூத்து. எல்லாரும் சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்களேன். சரி, இப்படி கேட்கிற சந்தோஷமா சொல்லுங்க. எத்தனை ரூத் இந்த இடத்துல இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிங்க. என் பேர் நல்ல அழகான பேரை வச்சிருக்காங்க, பாஸ்டர் ரூத்துங்கிறாரு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்றேன், ரூத் என்பது ஒரு மணவாட்டி. சபை நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ஒரு மணவாட்டியா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதிலிருந்து சில சத்தியத்தை இந்த காலை வேளையில மதிய வேளையில உங்களோடு கூட பிரசங்கித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ரூத் புஸ்தகத்தை குறித்து கடந்த நாட்கள் ஆவியானவர் சில சத்தியங்களை என்னோடு இடைப்பட்டதை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமி என்கிறவள், அவள் முதலாக இருந்த ஒரு பட்டணம் எந்த தேசம் என்றால் பெத்லகேம். அல்லேலூயா. பெத்லகேம் என்கிற தேசத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் அது அப்பத்தின் வீடு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வீடு? அப்பத்தின் வீடு. பெத்லகேம்ல இருக்கிற வரைக்கும் அப்பம் தவறாம கிடைக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிற வரைக்கும் தவறாமல் கர்த்தர் உங்களை வார்த்தையினால் நிரப்புவார். எப்பொழுதெல்லாம் சபை தேவ சமூகத்தில் இருக்கிறதோ சபையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். பெத்லகேம் என்றால் அது அப்பத்தினுடைய வீடு. அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது இந்த நகோமி இந்த பெத்லகேம் விட்டு வெளியே போனார் என்றால், பெத்லகேமில என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. நல்ல கவனிக்கணும். இந்த பஞ்சம் எதனாலே வந்தது என்றால் ஜனங்களினுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்தது. ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே பஞ்சம் வந்தது. ஒரு சத்தியத்தை சபை மக்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை குறைவுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு பெரிய குறைவுகள் நீங்க சபைக்குள்ள வந்தாலும், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த குறைவு எதனாலே வந்ததென்று கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த குறைவை நீங்க மாற்றுவீர்களே ஆனால் நீங்க இருக்கிற பெத்லகேமை கர்த்தர் மறுபடியும் அப்பத்தின் வீடாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இவள் எடுத்த ஒரு தீர்மானம் என்னவென்றால், இவள் உடனடியாய் இன்னொரு தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள். அவளும் அவருடைய கணவரும் அவருடைய 2 குமாரர்களும் போன தேசம் என்ன தேசம் என்றால் கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஒரு தேசம். கூடுதலாய் சொல்லுகிறேன், அவர்கள் போன தேசம் மோவாப் என்கிற கொடுமையான பாவம் நிறைந்த ஒரு தேசம். இவர்கள் எப்படி அந்த தேசத்துக்குள் போனார்கள் என்றால், பஞ்சம் வந்ததென்று போனவர்கள் கொஞ்ச நாட்கள் மோவாப்பிலே இருந்துவிட்டு திரும்பி வரலாம் என்று நினைத்தவர்கள் மோவாப்பிலே 10 வருடம் அந்த இடத்துல இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகி கொஞ்சம் வெளியில போயிட்டு நான் மறுபடியும் வாரன் சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை அதிலேயே தரித்து விடுகிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், எந்த சூழ்நிலை ஆனாலும் பெத்லகேம் தான் உனக்குரிய வீடு. எந்த சூழ்நிலை ஆனாலும் சபை தான் எனக்குரிய வீடு. இங்கதான் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். 21 நாளும் ஆகாரம் அப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க சாம்பாரா சாப்பிடுங்க, நம்ம எதை சாப்பிடுங்க, அது நான் பெருசா சொல்ல போறது இல்லை. அதை விட 21 நாள் ஆகாரம் கிடைச்சிரு. இந்த ஆகாரத்தை வச்சு நம்ம அதிகமாக ஓடிடலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் போய் கொஞ்ச நாளிலே திரும்பி வருகிறவள். இவள் அங்க போய் எத்தனை வருடம் இருந்தால்? 10 வருடம் இருந்தால். நல்ல கவனிக்கணும். நாம் என்றைக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி தேவன் விரும்பாத லொகேஷனுக்குள் நாம் போகிறோமோ, என்னதான் நாம் தேவனை குறித்து தெரிந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இழப்புக்குள் போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் நல்ல கவனிக்கணும். எனக்கு குறைவு வந்தாலும் நான் பெத்லகேமில் இருக்கும் பொழுது ஆண்டவரின் குடும்பத்தை காப்பார். ஆனால் எவ்வளவு பெரிய நிறைவு மோவாப்ல இருந்தாலும் நான் இருக்கிற லொகேஷன் சரியில்லை. சில பேருக்கு சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? மோவாப் கர்த்தர் வெறுக்கிற தேசம், பெத்லகேம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேசம். நீ சபைக்குள்ளே இருக்கும் பொழுது உனக்கு குறைவுகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த குறைவை அவரே நிறைவாக்குவார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயங்களை மாற்றுவார். இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவரை காயப்படுத்தி கட்டுப்பாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. பஞ்சமே வந்தாலும் பிரெட் வரும். பஞ்சமே வந்தாலும் பிரெட் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரெட் வரும். மினர்வால வருதோ அரசன்ல வருதோ எனக்கு தெரியாது, அங்கிருந்து பிரெட் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மோவாப்புக்கு போனா லொகேஷன் தப்பு. மோவாப்புல லொகேஷன் தப்பு. மோவாப்புக்குள் இருக்கிற நாளிலே அவள் இழந்தது யாரை என்றால், பைபிள்ல சொல்லுகிறது, அவளுடைய கணவரை அவள் இழந்தாள். இரண்டாவது, அவருடைய 2 குமாரர்களை அவள் பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய 2 குமாரர்களை இழந்த நேரத்தில் அவள் ஒரு காரியத்தை நினைக்கிறாள். இந்த மோவாப் தேசத்துக்கு வந்த நாளிலிருந்து மறுபடி சாபம், மறுபடி பாவம், மறுபடி ஒரு இழப்பு. ஏன் இந்த ஒரு காரியம்? 10 வருடத்திற்கு மேலாக தான் அவளுடைய மனது ஒரு காரியத்தை யோசிக்கிறது. கர்த்தர் தம் ஜனத்தை பெத்லகேமிலே சந்திக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறாள். அல்லேலூயா. இப்ப அவளோடு கூட இருந்தது யாரு? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவளோடு கூட இருந்தது யாரு? ரூத்தும் ஓர்பாலும். சொல்லுங்க பார்க்கலாம், 2 பேரு. யாரு? ரூத்து, ஓர்பால். பைபிள் சொல்லுகிறது, இந்த 2 மருமக்கள் மாறும் அவளோடு கூட அந்த இடத்துல இருந்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே? இழப்பு. நிறைய பேர் இன்னைக்கு சொல்ல முடியாத சில இழப்புகளோடு 5 10 மாசமோ 10 வருடமோ இருப்பீர்களே. ஆனால் உங்க காதுகள் ஒரு சத்தத்தை கேள்விப்படணும். அந்த சத்தம் என்னவென்றால்,
வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரூத் 1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார். அல்லேலூயா. எங்க சந்தித்தார்? மோவாப்ல இல்ல, பெத்லெகேம்ல. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? என் கர்த்தர் சந்திக்கிற இடம் பெத்லெகேம்ல. மறுபடியும் சொல்றேன், என் கர்த்தர் சந்திக்கிற இடம் அவர் சமூகத்துல. என் கர்த்தர் உங்களை தொடுகிற இடம் அவர் சமூகத்துல. என் கர்த்தர் உங்களை உருவாக்குற இடம் அவர் சமூகத்துல. எத்தனை பேர் சபைக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கீங்க? அவங்க மாத்திரம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இத்தனை காலம் சபைக்கு வந்து நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உண்மையை அந்த வசனம், இந்த ரூத் பகுதியை வாசிக்கும் பொழுது நானே அந்த பைபிள்குள்ள போயிட்டேன். அல்லேலூயா. எனக்கே மனசு உடஞ்சே போயிட்டு. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிங்களே? ஆண்டவரே, இவ்வளோ பாடுகளா? கணவர் இல்லை, 2 குமாரர் இல்லை, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 3 விதவைகள் இருக்காங்க. பயங்கரமான ஒரு நெருக்கத்தில் இருந்த இந்த நகோமியினுடைய சிந்தை எதை நோக்கி போனதென்றால், நான் மறுபடியும், எல்லாரும் இந்த சத்தியத்தை கவனிக்கணும், நான் சூஸ் பண்ண இடம் தான் என்னை குறைவாக்கினது. இப்பொழுது நான் நிறைவுக்குள் போவதற்கு என் பயணத்தை தொடர போகிறேன். இப்போ நான் போகிற இடம் என்ன இடம்னா நிறைவுக்குள். கரெக்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, கர்த்தர் அவளை எப்பொழுது அந்த ஞாபகத்தை கொண்டு வருகிறார்னா, அறுவடை துவங்குகிற காலத்தில் கர்த்தர் அவளோடு பேசுகிறார். உங்களோட கர்த்தர் ஏன் அந்த மகிமை குறித்து பேசுறாருன்னா, எழுப்புதல் காலம் துவங்கி இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சில பேரை மோவாப்பை விட்டு வெளியில வான்னு சொல்ற. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் மோவாப்பை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கடந்த நாட்களில் தேவனுடைய சத்தியத்தை கேட்டவர்களுக்கு தெரியும், ஆபிரகாமை கர்த்தர் மெசொப்பொத்தாமியா விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். நீ மெசொப்பொத்தாமியாவுக்கு உரியவன் அல்ல, நீ கானானுக்கு உரியவன். அல்லேலூயா. பைபிளே பார்க்க வேண்டாம், அப்படியே நான் ஓரளவு சொல்லிட்டு வரேன், அப்படியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப 2 மருமக்கள் மாட்டி சொல்றா, எம்மா நான் போறேன், நானும் போறேன், இந்த சூழ்நிலை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இது இந்த சூழ்நிலை முழுவதும் யாரால் வந்தது என்றால், நகோமியும் அவள் கணவரும் எடுத்த முடிவினால வந்தது. ஒன்று சொல்றேன், சபை மக்களுக்கு எச்சரிக்கையான ஒரு காரியம் சொல்றேன், உங்களுடைய தகப்பன் தாய் எடுக்கிற முடிவு பிள்ளைகளை பாதிக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த முடிவை இன்றைக்கு எடுக்கிறீர்களோ உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்க தலைமுறையை கர்த்தர் தொடுவார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை சபையில வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளை அடுத்த சந்ததி அந்த இடத்துல அவன் எழும்புவான். எங்க அப்பா அம்மா ஊழியம் செஞ்சாங்க, நானும் எழும்புவேன். இன்னைக்கு சந்ததியே இல்லை, சந்ததி இல்லை. இப்பொழுது ரூத்தின் இடத்துல, ஓர்பால் இடத்துல சொல்றா, என்ன சொல்றான்னா, இப்ப நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக போறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க உங்க இஷ்டத்திற்கு நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, மறுபடியும் நீங்க மோவாப் தேசத்துக்கு போங்க. ஏனென்றால் நான் இழந்தவளா இருக்கிறேன். என்னுடைய பெயர் நகோமி. நகோமி என்றால் பைபிளுடைய அர்த்தம் என்னவென்றால் பிளசன்ட் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நகோமி என்றால் பிளசன்ட். ஆனால் இப்பொழுது சொல்றாய், என்னுடைய பெயருக்கு அர்த்தம் நகோமி இல்லை, என்னை மாறா என்று அழைங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு எதை கட்டளையிட்டார்? கசப்பை கட்டளையிட்டார். நல்ல கவனிக்கணும். இந்த 2 மருமக்கள் இடத்திலும் முதல் வார்த்தை சொல்றா, தயவு செய்து நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மோவாப்புக்கு போயிட்டு உங்க தேசத்துல யாரனாலும் திருமணம் முடிச்சுக்கோங்க, நான் மறுபடி என் தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது முதலில் 2 மருமக்கள் மாற அழுது சொல்றாங்க, நாங்க உம்மோட கூட வருவோம். அல்லேலூயா. ஒரு மாமியார்னா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா மாமியாருக்கும் சொல்றேன், மாமனாருக்கும் சொல்றேன், அப்பாவுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் பத்தி பாஸ்டர் பேசிட்டான்னு ஒரு பெரிய பொருளே வரக்கூடாது. ஒரு மாமியார் நகோமி மாதிரி இருந்தா இவ்வளவு இழப்புகள் மத்தியில் மருமக மாமியார் கூட வரேன்னு சொல்றாங்க 2 பேரும். என்னை சிந்திக்க வைத்த வார்த்தை. 10 பவுன் மாமியார்ட்ட இருந்துச்சுன்னா இந்த 2 மருமகள் கண்டிப்பா வருவாங்க. நகோமிட்ட 0, 10 பவுன் 0, பேங்க் பேலன்ஸ் 0, கணவர் 0, எதுவுமே இல்லை. அவ கையில பெட்டியில அவ ட்ரெஸ் கூட இருக்குமா தெரியல. 2 மருமக்கள் மாற சொல்றாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உம்மோட கூட தான் வருவோம். இது எதை குறிக்க தெரியுமா? இது எதை குறிக்க தெரியுமா? இழப்புகளின் மத்தியில அவங்க 2 பேரும் சொல்றது எதை குறிக்கினா,
அதே மோவாப் தேசத்துல இந்த மாமியார் அவர்களிடத்துல சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, என் தேவன் யெகோவாவை குறித்து அவர் பேசி இருக்கிறார். மாமியார்கள்ட்டையும் சொல்றேன், மாமனார்ட்டையும் சொல்றேன், மருமகள்ட்டையும் சொல்றேன், நீங்க கர்த்தரை குறித்து பேசுனீங்கன்னா மருமகளோ மாமியாரோ யாரா இருந்தாலும் உங்களோட தான் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. வரமாட்டுக்குன்னு எனக்கு தள்ள தெரியும், பசினால வரலையான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சில சத்தியத்தை இன்னைக்கு கேட்க போறோம், கேட்டாதான் உங்களுக்கு இது இன்னைக்கு புரிய போகுது. அதுக்கப்புறம் தான் நிறைவை குறித்து நம்ம இன்னைக்கு சோமன போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவலையே படாதீங்க, நீங்க மகிமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க கீழே தள்ளாடி விட மாட்டீங்க, கர்த்தர் தாங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு சுவையான உணவு ஆயத்தமா இருக்கு. இப்போ அதையே சொல்லிட்டு இருந்தா நம்ம நாக்கு ஊறிடும். இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. முதல் முறை ஓர்பாலும் சொல்றான், ரூத்து சொல்றான், எனக்கு 2 பேருமோடு கூட. அப்பனா ஒரு பெண் மாமியார் இப்படி இருந்தா மருமகள் எப்படியும் வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் கேட்டேன் பைபிளில் வசனம் வாசித்து ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இந்த 2 மருமகள் இவ்வளவு இழப்புகள் மத்தியில். நல்லா கவனிக்கணும், 2 மருமகளுடைய தகப்பன் தாய் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க தேசம் அங்கதான் இருக்கு. ஆனா என் தகப்பன் தாய் வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம், உங்களை தேடி வருவன்னா இதே மோவாப் தேசத்துல யெகோவா கர்த்தரை குறித்து அந்த அளவுக்கு அவ பேசி இருப்பாள். Can I tell you one more thing? இவளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, நகோமியினுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. அதனால தான் மாமியாரை விட்டு என்ன செய்யல, போகவே நான் மாட்டேன், உங்க பின்னாடியே வாங்க. இது என்ன குறிக்க அப்படின்னா, அவ மேல் வைத்திருக்கிற அளவில்லாத ஒரு அன்பு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. இப்பதான் ஒரு சத்தியத்தை கவனிக்க போறோம். சபை மக்கள் எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. இந்த சத்தியம் என்ன தெரியுமா, 2 பேரும் வருவாங்க கூட வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் நகோமி ஒரு வார்த்தை சொல்றா. நான் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு மறுபடியும் அதுல இருந்து ஒரு குழந்தை பிறந்து நீங்க மறுபடியும் கல்யாணம் முடிச்சா உங்களுக்கு வயசாயிரும், வேண்டாம், நீங்க மறுபடியும் திரும்பி போங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க வர வேண்டாம் சொன்ன உடனே இது 2வது முறை நகோமி சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2வது முறை சொல்லப்பட்ட உடனே என்ன தெரியுமா நடந்தது, ஓர்பாள் வந்து பக்கத்திலே வந்து அவளை முத்தமிட்டாள். முதல்ல முத்தமிட்டு அழுதாங்க, 2வது முத்தமிட்டு அழுதுட்டு போயிட்டா. இது எதை குறிக்க அப்படின்னா, முதல் வார்த்தை சொன்னதற்கு பிறகு 4 மைல் தூரம் போனதுக்கு பிறகு ஓர்பாளுடைய அன்பு எப்படி தெரியுமா, ஆமா என்ன மாமியார் சொல்ற வார்த்தை கரெக்டு தான், நமக்கு என்னையா நடக்க போகுது, இனிமே நமக்கும் என்ன நடக்க, இவங்க கூட போனா என்ன நடக்க போகுது. ஓர்பாளுக்கு அன்பு இருந்தது. நல்லா கவனிக்கணும், ஓர்பாளுக்கு அன்பு இருந்தது. ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, உறுதியான அன்பு அல்ல, பின்னோக்கி போன அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேக் அப்படி இங்க வாங்க, நான் ஒரு காரியத்தை அப்படியே சொல்றேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. இப்படி நிக்கிறா அப்படின்னா அவ வந்து ஏன் என்னுடைய மாமியார் என்று சொல்லி பக்கத்துல வந்து அவளை முத்தமிட்டுட்டு, அன்பு என்பது என்ன அப்படின்னா, நிறைவான மகிமை என்பது நான் அன்பு கூறுவது அல்லது அவருக்கு முத்தமிடுவது மட்டுமல்ல, அவரோடு கூட நடப்பதுதான் அன்பு. விளங்கிட்டா? இவர் என்ன செஞ்சிட்டான்னா, எனக்கு எங்க மாமியார் ரொம்ப பிடிக்கும், இப்ப நான் முத்தமிட்டுட்டு முன்னாடியும் போகல, வேற எங்கேயும் போகல, மறுபடியும் மோவாப்பின் தேசத்துக்கு போயிட்டா. மோவாப்பினுடைய தேசத்திற்கு போகும் பொழுது அந்த மோவாப்பினுடைய கடவுளை தேடி போயிட்டா. பைபிள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஓர்பாலினுடைய சந்ததியிலிருந்து வந்தவன் தான் கோலியாத்து. ஓர்பாலினுடைய சந்ததியில் வந்தவன் தான் யாரு? ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா, ரூத்தினுடைய சந்ததியில் வந்தவர் தான் தாவீது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒரு சத்தியத்தை சபை மக்கள் கவனிக்கணும். நிறைவான மகிமையை சபை மக்கள் பார்க்கணும்னா, எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, முத்தம் கொடுத்துட்டு போகிற குரூப் இல்ல, நான் உம்மை பற்றி கொள்கிறேன். சொல்றது புரியுதா? யாரு முத்தம் கொடுத்தா? பைபிள்ல முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தது யாரு? அல்லேலூயா. அந்த கதை வேண்டாம், அந்த கதை வேண்டாம். யூதாஸ் காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துவ அப்படி முத்தம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் வெளியில என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இவன் முத்தம் கொடுத்த உடனே இவன் ரொம்ப நேசிக்கிறான். எப்ப அவன் நேசிக்கல, அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஆனால் ஒருத்தன் சபிக்கவும் செஞ்சான்,
சத்தியம் பண்ணவும் செஞ்சான். அவன் ஏசப்பா முத்தம் கொடுத்தானா? இல்லை, அவன் ஏசப்பாவை இறுக பிடிச்சுக்கிட்டான். அப்பா என்னை மன்னிச்சிருங்க மனம் கசந்து அழுத உடனே அந்த பேதுரு கர்த்தரோடு நடக்க இப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், do you love me? Hallelujah. Peter, do you love me? I love Jesus. Amen. Hallelujah. அபிஷேக் பேசணும்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கா? Hallelujah. இப்படி எல்லாம் சொன்னாதான் அந்த 1 மணிக்கு நீங்க நல்ல உற்சாகமா இருப்பீங்க. Do you love me? அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் உம்மை நேசிக்கிறேன். நம்மளா இருந்தா பெரில் இரா இருந்தா நான் உம்மை நேசிப்பேன் அப்படின்னு பாடியிருப்போம். நான் உம்மை நேசிக்கிறேன். 3வது முறைக்கு do you love me? நான் உம்மை. அப்பனா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. சொல்றது எது பேருக்கு புரியுது? அப்படின்னு இருங்க. இப்போ யாக்கோபு என்ன செஞ்சார் அப்படின்னா, தன் சகோதரனை நேசித்ததுனாலதான் சகோதரன்கிட்ட கிஃப்டா அனுப்புறார். கிஃப்டா அனுப்ப என் சகோதரன் எப்படியாவது வந்துருவார்னு பார்த்தா என் சகோதரன் மென்மேலும் கோபம் தான் வருது. எவ்வளவு கிஃப்ட் அனுப்புனாலும் அவருக்கு கோபம் தான் வருது. இப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், வேண்டாம் எனக்கு இப்போ கிஃப்ட் இல்லை, நான் இப்போ அன்பு கூற போறேன். அது எப்படிப்பட்ட அன்புனா, நான் மாலை வேளையில கர்த்தர் அண்டையில யாப்போக்கு நதிக்கரையில முத்தமிட்டு போகிற அன்பு அல்ல, இது பற்றி கொள்ளுகிற அன்பு. ரெவலேஷன் எத்தனை பேருக்கு புரியுது? வெளிப்பாடு எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் 2 கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கையை உயர்த்தினால இன்னும் நான் கூடுதலாக பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு நடத்த கையை உயர்த்தாம இருந்துடாதீங்க. என்ன தெரியுமா, யாக்கோபு அவரை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது விடவே இல்லை. பொழுது விடிஞ்சிட்டு இப்போ ஒன்று சொல்லட்டுமா, கால கத்தர் தொட நரம்ப சுழுக்குனதுக்கு பிறகும் அபிஷேக் அப்படியே விட மாட்டேன். ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தணும், இதை போல எந்த ஒரு மனுஷன் பற்றி கொள்றானோ அவனுக்கு எதிராக எது எழும்பினதோ கர்த்தர் அதை அவனுக்கு நேராய் கொண்டு வருவார். அப்பனா இதனுடைய அன்பு என்ன அன்பு தெரியுமா? இது பற்றி கொள்ளுகிற அன்பு. ஓர்பாலினுடைய அன்பு முத்தம் கொடுத்து போகிற அன்பு, ரூத்தனுடைய அன்பு பற்றி கொள்கிற அன்பு. ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ரூத்தோ தன் மாமியை பற்றி கொண்டாள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்பி கொஞ்சம் பிடிச்சிருங்க, நிறைய பேர் அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடக்கூடாது. தம்பியை பிடிச்சிருங்க. அப்படின்னா இது என்ன அன்பு அப்படின்னா, உறுதியான அன்பு. எழுதிக்கோங்க, நிறைவான மகிமை தேவனா சபைக்கு என்ன வேணும் தெரியுமா? உறுதியான அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய அன்பு முத்தம் கொடுத்துட்டு பின்னாடி போகிற அன்பு அல்ல. நல்லா கவனிக்கணும். நான் எனக்கு என் நகோமியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பின்பதாய் போகிறது அல்ல. நான் இப்ப ரூத்து சொல்றா, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் உண்மையே பற்றி கொள்ளுவேன். இதுல கூடுதல் தகவல் என்ன தெரியுமா? முதல் குறிப்பு எழுதிட்டீங்களா? உறுதியான அன்பு. உறுதியான அன்பு தான் மகிமைக்கு நேராய் உங்களை கொண்டு போகும். 2வது என்ன தெரியுமா? உன் சகோதரி முத்தம் கொடுத்துட்டு அவ போயிட்டா, ஏமா நீனும் போக வேண்டியதானு மறுபடி கேட்ட உடனே நம்ம ரூத் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நீங்க என்ன குறிச்சு இதை கேட்காதீங்க. உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்க தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், நீங்க மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன். ஓ, எனக்கு பெத்லகேமை பத்தி ஒரு சிறு துளி கூட தெரியாது. பெத்லகேம்ல எத்தனை தெரு இருக்குன்னு தெரியாது. பெத்லகேம்ல யார் இருக்காங்கன்னு தெரியாது. பெத்லகேம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பெத்லகேமை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் விசுவாசத்தோடு சொல்றேன், உம்மோடு கூட தான் நான் வருவேன். 2வது என்ன தெரியுமா? உறுதியான மனம். எந்த மனுஷனுக்கு உறுதியான இருதயம் இருக்கிறதோ அவனை கர்த்தர் மகிமையினால் நிரப்புவார். எழுதிக்கோங்க, உறுதியான மனம். பைபிள் அந்த வார்த்தை யாராவது வாசிக்க முடியுமா? ரூத் 1ல மன உறுதியாய். சிஸ்டர் சத்தமா வாசிங்க. அவள் தன்னோட கூட வர எப்படிப்பட்டவளா இருந்தாலும் மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளிடத்தில் என்ன செய்யல? பேசவே இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. 2வது ஒன்று சொல்லட்டுமா? எந்த அளவுக்கு உங்க மனம் உறுதியா இருக்கிறதோ நீங்க மறுரூபமாக முடியும். எந்த அளவுக்கு உங்க மனசு புதுசா இருக்கிறதோ நீங்க மறுரூபமாக முடியும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஓர்பால் மைண்ட்ல தவறிட்டா
இவளோ மனசுல உறுதியா இருந்தா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசுல உறுதியா இருங்க. தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஏன்னா என் இருதயம் சுத்தமா இருந்தா என்னுடைய தீர்மானம் கரெக்டா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், முடிஞ்சதை எழுதிக்கோங்க. உங்க மனம் உறுதியா இருந்தா உங்க தீர்மானம் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. ரைட் இட் டவுன். உங்கள் மனம் உறுதியா இருந்தா உங்க தீர்மானம் உறுதியா இருக்கும். If your heart is stable, your determination is stable. Praise the Lord. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல கொஞ்சம் சவாலான நேரம் தான் இந்த நேரம். கவனிங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதனால தான் ரூத் கதையிலிருந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கர்த்தர் உங்களோட பேசுவார். Your heart is stable, your determination is stable. உங்களுடைய மனம் உறுதியா இருந்தா உங்களுடைய தீர்மானம் உறுதியா இருக்கும். தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் மனம் உறுதியா இருப்பது அவசியம். அதனால ரூத் நகோமி சொல்றா, நீ இவ்வளவு மன உறுதியா இருக்கிறத கண்டு இனிமேல் உன்னிடத்துல நான் எதையுமே பேச மாட்டேன். நீனு என் கூட வா பெத்லெகேம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, நீனும் இப்ப என் கூட பெத்லெகேம் வா. அமெரிக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க. பெத்லெகேமை நான் பார்த்ததே இல்லை, நான் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியல. ஆனா ஒன்று சொல்லட்டுமா, எல்லாருக்கும் ரகசியமா ஒரு காரியம் சொல்றேன். என்னைக்கு உறுதியா இருந்தாலோ அன்னைக்கு அவளை அறிஞ்சாலோ அறியலையோ அவள் நிறைவுக்குள் போய்கொண்டே இருக்கிறாள். எம்டி இல்ல, நிறைவு. அவள் நிறைவுக்குள் போய்கொண்டே இருக்கிறாள். இது ஆவியானவருடைய ப்ரொஃபட்டிக்கல் மூவ். தீர்க்க தரிசனமாய் சில பேர் மூவ் பண்ணணும். நீங்க இருக்கிற இடம் அல்ல. கர்த்தர் பெத்லெகேமுக்கு கர்த்தர் உங்களை ஏன் கொண்டு வருகிறார் என்றால் அங்கதான் கர்த்தர் உங்களை நிறைவுக்குள் கொண்டு போக போகிறார். ஏற்கனவே எல்லா வாக்குத்தத்தங்களும் அவள்கிட்ட சொல்லப்படல. நீ ஒரு போவாச சந்திப்ப, நீ ஒரு போவாச திருமணம் முடிப்ப, நீ ஒரு வயல்வெளியில் இருப்ப. யாரும் அவருக்கு சொல்லல, யாரும் ரூத் மேல கையை வச்சு அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லல. ஆனால் மன உறுதியும் தீர்மானமும் அவளை தீர்க்க தரிசனம் நடத்தும். நல்லா கவனிக்கணும். மன உறுதி பிளஸ் தீர்மானம் equal to prophetical word. அல்லேலூயா. மன உறுதி பிளஸ் தீர்மானம் equal to promise. அல்லேலூயா. வரவே மாட்டுங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? உறுதி. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு வசனத்தை சொல்றோமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் அவரை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேக் உட்காந்து திரும்ப நான் கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். அல்லேலூயா. இப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கும்போது மூணாவது பாயிண்ட் மறந்துட்டு மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? ரூத் 2ஆம் அதிகாரத்திலே வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் நடந்து வந்து அவர்கள் எங்க வந்தாங்க தெரியுமா? அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்த உடனே இவள் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும் சபை மக்கள், எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் இந்த சத்தியத்தை கவனிங்க, ரெடியா இருந்துக்கோங்க இந்த ரெவலேஷனை கேட்கறதுக்கு. அவள் அங்க வந்த உடனே நகோமி சொல்லல, இதே தேசத்துல நம்முடைய உறவின் முறையான ஒருவன் உண்டு, அவனுடைய பெயர் போவாசு, அவனுக்கு ஒரு பெரிய வயல்வெளி உண்டு, அவனுக்கு ஒரு பெரிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு நிறைய கதிர்கள் உண்டு என்று அவள் யாரும் நகோமி கூட சொல்லல. உண்மையில சொல்ல போனா தெரியாத இடத்திற்கு போனா நகோமி தான் சொல்லி கொடுத்துருக்கணும். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் பைபிள் அப்படி படிச்சிருக்கீங்க? நகோமி தான் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப நான் தெரியாத இடத்திற்கு போனேன் அப்படின்னா தெரிஞ்ச நபர் எனக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்குள்ள போகும்பொழுது என் நண்பர் என்னை அமெரிக்கா கூட்டிட்டு போனார். அப்போ அமெரிக்காவில் இறங்கின உடனே எந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு எனக்கு தெரியல, எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு எனக்கு தெரியல, எந்த ஆட்டோ வருது பாருங்க, ஆட்டோ கிடையாது, எந்த ஒரு காரை பிடிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ முதல்ல நான் இப்படியே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என் நண்பர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் பெரிய இந்த பஸ்ஸில் போகணும், இங்கே இறங்கணும், இந்த காரை பிடிக்கணும், அப்படி பிடிச்சா நீ கரெக்டாக போய் காலேஜில் என்ன செஞ்சிடலாம் சேர்ந்துடலாம். ஒரு முறை சொல்லி கொடுத்தார். அடுத்த முறை வரும்பொழுதெல்லாம் நான் அதன்படி வர கர்த்தர் உதவி செய்தார். அப்போ புது இடத்திற்குள்ளே போகும்பொழுது தெரிந்த நபர்கள் அந்த இடத்துக்கு குறித்து சொன்னாதான் தெரியுமே தவிர நகோமி இவளிடத்தில் எதையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. போவாஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அந்த போவாஸ் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனே உனக்குன்னு ஒரு வயல்வெளியை வச்சிருக்கிறாரு, அந்த வயல்வெளியில நீ நல்ல கதிரை பொறுக்கலாம். எந்த ரெக்கமெண்டேஷன் இல்ல. ரூத் ஒரு வார்த்தை சொல்றா, நான் முதலில் வயல்வெளிக்கு போய் யார் கண்கள்ல தயவு கிடைக்கிறதோ அவர் பிறகே நான் போகிறேன். ஒன்று சொல்லட்டுமா? உறுதியான மன உறுதி உங்களை சரியான இடத்திற்குள்ளே கொண்டு போகும். அல்லேலூயா. நகோமி சொல்லல நீ வேலை செய்யணும்.
நகோமி சொல்லலை நீ வேலை செய்யுது, இவளே சொல்றா நான் வயல்வெளிக்கு போறேன். எழுதிக்கோங்க. மூணாவது குறிப்பு, உறுதியான முன்னேற்றம் இருக்கிறவர்கள் நிறைவை காண்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான முன்னேற்றம். சொல்லுங்க பார்ப்போம். நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் நகர வேண்டும். நகோமி சொன்னாலும் சொல்லாட்டினாலும் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நான் வயல்வெளிக்கு போறேன். அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. நான் வயல்வெளிக்கு சும்மா போறது இல்ல. எல்லாரும் சேர்ந்த வசனத்தை வாசிங்க. வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில், எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்ற? யாருடைய கண்களில் எது கிடைக்கிறதோ. நேற்றுக்கு நைட் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது சடனா ஆவியானவர் ஒரு ரெவலேஷன், ஒரு வார்த்தை கொடுத்தார். எனக்கு ஒரே ஆனந்தமாயிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பேசும்பொழுது எத்தனை பேருக்கு ஆனந்தமா இருக்கும்? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இவ தயவை தேடுறான்னு நான் கேட்டேன். அல்லேலூயா. தயவை ஏன் இவ கேட்கா? நகோமி எதையும் சொல்லலை, ஆனால் ரூத் ஏன் தயவை கேட்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்பந்தான் எனக்கு தெளிவான ஒரு வார்த்தை கொடுத்தார். பெரில் தயவுக்கும் மகிமைக்கும் ஒரு இணைப்பு உண்டு. என்ன ஆண்டவர், தயவுக்கும் மகிமைக்கு என்ன ஆண்டவர் இணைப்பு கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னன்னா, மோசே இருக்கார்லா, அவர் கேட்டாரு உங்க மகிமையை காட்டணும், உங்க மகிமை காண்பித்தரணும் சொன்ன உடனே நான் மோசைக்கு என்ன சொன்னேன் பெரில் கேட்கும் பொழுது நான் வசனத்தை திருப்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசைக்கு சொல்றார், என் மகிமையை காட்டணும்னா என் தாயாவை உனக்கு முன்பு அனுப்புவேன். கையை தட்டவே மாட்டேங்கிங்களா? வார்த்தையை கேட்ட உடனே கையை தட்ட, நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இதே இடத்துல தான் நேற்று உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருந்தேன். கண்ணீர் வந்துட்டு எனக்கு. வாட் a great word. இந்த வார்த்தையை கொடுத்த உடனே எனக்கு புல் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தயவுக்கும் மகிமைக்கும் ஒரு இணைப்பு உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவுக்கும் மகிமைக்கும் ஒரு பாலம். உங்க மேல தயவு இருக்குன்னா மகிமை இருக்குன்னு அர்த்தம். சிரிச்சிட்டு சொல்ல மாட்டேங்கீங்களா? சோத்திரம். கையை கொடுத்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, உங்க மேல தயவு இருக்குன்னா சொல்றதுங்க, உங்க மேல மகிமை இருக்குன்னு அர்த்தம். தயவு இருக்குன்னா மகிமை இருக்கு. சோத்திரம். என் மேல எல்லாரும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யாத்திரை 33 தான் இருக்கு. என்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தர்னு சொன்ன உடனே கர்த்தர் மோசேக்கு ரிப்ளை பண்றார், என் தயவை உனக்கு முன்பாக கடந்து போய் என் நாமத்தை நான் கூறுவேன். அப்போ இதோட நான் ரிலேட் பண்றேன். ரூத் 2ல பார்த்தா நம்ம ரூத் அக்கா இருக்காங்களா? ரூத் அக்கா என்னக்கா சொல்லுங்களேன், என்னக்கா? அந்த அக்கா பேர் என்ன? ரூத்து. அந்த ரூத் அக்கா நகோமி மாமிட்ட சொல்றாங்க, தயவு கிடைக்கிறது அவங்க பின்னாடி போவேன். அந்த தயவை தேடி போனாலா? தயவு போவாசாகிய மகிமைக்குள் கொண்டு போகிறது. உறுதியான முன்னேற்றம். இப்போ உங்களுக்கு இன்னொரு காரியம், தயவு கிடைச்சா, தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? தயவு என்னை சரியான இடத்திற்கு கொண்டு வரும். எழுதிக்கோங்க, தயவு என்ன சரியான இடத்திற்கு கொண்டு வரும். 2வது எழுதிக்கோங்க, தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா சரியான நபரை சந்திக்க வைக்கும். எழுதிக்கோங்க. அதனாலதான் ரூத்து மேல தயவு இருந்ததுனால ரூத்து யாரை சந்திச்சா? போவாச சந்திச்சா. சில பேர் இன்னைக்கு நாட்களில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. எங்க போகணும் தெரியாத திக்கு திணறி இருக்கிற உண்டு. உங்க மேல தயவு இருந்ததுன்னா கர்த்தர் சரியான நபரோடு உங்களை இணைப்பார். சரியான ஆத்துமாவோட கர்த்தர் உங்களை இணைப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அடிக்கடி ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? நான் எல்லாரோடையும் ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரே, நீர் யாரை முன்குறிச்சிருக்கிறீரோ அவங்களோட நான் ஊழியம் செய்யணும். நான் சொல்றது புரியுதா? நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனா நான் எல்லாரோடையும் ஊழியம் செய்ய மாட்டேன். நீங்க யாரை எனக்கு தருவீங்களோ அவங்களோட ஊழியம் செய்வேன். என்னுடைய முதல் செமஸ்டர்ல ஒரு சபைக்கு என்ன கூட்டிட்டு போய் அந்த சபையில் ஒருத்தர் மெனக்கிட்டு என்ன உட்கார வச்சார். எனக்கு நான் என்னோட முதல் செமஸ்டர்ல 4 மாசம் அந்த சபைக்கு நான் பிடிக்காம தான் போனேன். ஏன் பிடிக்காம போனேன் தெரியுமா? அந்த சபைக்குள்ள நுழையும் போதே சொல்லிட்டாங்க அந்நிய பாஷை பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அது பேப்டிஸ்ட் சர்ச்சு. 4 மாசமா அந்நிய பாஷை பேசாம அந்த சபையில நான் திடீர்னு அந்நிய பாஷை வந்தா பக்கத்துல அப்படி ஒருத்தன் கிள்ளி விட்டுருவான். பேசுறத தூக்கி வெளியில எரிஞ்சிருவான் அப்படின்ட்டான். நமக்கு ஜெபம் பண்ணாலே அந்நிய பாஷை தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தூக்கி எறிஞ்சிருவானா? ஐயோ, நான் என்னை கட்டுப்படுத்தி வைத்து விட்டேன். கொஞ்ச நாள் ஆனது, ஆண்டவரே நான் என்ன சபைக்கு போகணும், நான் என்ன ஊழியம் பண்ணணும் சொல்லுங்கப்பா. அப்பொழுதுதான் 2017-18 வாக்கில் ஏற்ற நபர்களோடு கர்த்தர் என்னை இணைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த போதகரோடு நான் பேசும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உபவாச நாட்களில்
திடீர்னு அந்த போதகர் இடத்துல நான் பேசும் பொழுதோ சொன்னார், பெரில் ஒரு கிரீட்டிங்ஸ் நீ கொடு, நம்ம சபை மக்களோடு நீ பேசணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஒரு காரியத்தை இணைச்சாருன்னா அது மனுஷனால ஒன்றும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. தயவு உங்களை சரியான நபரை சந்திக்க வைக்கிறது. மூணாவது என்ன தெரியுமா? தயவு உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. அல்லேலூயா. தயவு உங்களுக்கு எதை கொடுக்கு? அந்த பாதுகாப்பு என்ன தெரியுமா? போவாஸ் அந்த ரூத் அம்மாவை பார்த்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, நீ இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற வயல் நிலத்துக்கு போக வேண்டாம், இதே வயல் நிலத்திலே இரு, உனக்கு என் வேலைக்காரர்கள் மூலமாய் தண்ணி கொடுக்க நான் உத்தரவு கொடுப்பேன், யாரும் உன்னை தொட மாட்டாங்க. தயவு என்னை பாதுகாக்கிறது. அடுத்து என்ன தெரியுமா? தயவு எதிர்பார்த்ததை எனக்கு செய்கிறது. அல்லேலூயா. தயவு எனக்கு எதிர்பாராததை செய்கிறது. நான் எதையும் எதிர்பார்க்கல, ஆனா எதிர்பாராதது இந்த தயவு எனக்கு செய்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மூணாவது என்ன தெரியுமா? நீங்க நிறைவுக்குள் போகணும்னா உறுதியான முன்னேற்றம். நான்காவது எழுதிக்கிறீங்களா? நான்காவது என்ன தெரியுமா? இந்த போவாசின் இடத்துல ரூத்தை குறித்து எல்லா காரியத்தையும் சொன்னதற்கு பிறகு வேத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், போவாஸ் ரூத்தை அழைத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் எனக்கு அடுத்த ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தார். என்னவென்றால், நிறைவான பலன் வரணும்னா உண்மையான சாட்சி அவசியம், உறுதியான சாட்சி. நான்காவது அல்லேலூயா. என்னது? என்ன சாட்சி? உறுதியான சாட்சி. உறுதியான சாட்சி என்ன தெரியுமா? உனக்கு கணவர் இல்லை, நீ அங்க எப்படி வந்தன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்களை குறித்து அவங்களே சாட்சி கொடுப்பாங்க. அவங்கள குறித்து அவங்க சாட்சி கொடுக்கறது இல்லை, நம்மளை குறித்து பக்கத்தில் இருக்கவங்க சாட்சி கொடுக்கணும். நம்மளை குறித்து நம்முடைய சொந்தக்காரங்க சாட்சி கொடுக்கணும். நம்மளை குறித்து பக்கத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்க குடும்பத்தை நீங்க யாரையும் சபைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாம். உங்க குடும்பத்தை பார்த்தே நிறைய பேர் சபைக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு புதுசா வந்தாங்களாம். நீங்க எப்படி இந்த சபைக்கு புதுசா வந்தீங்கன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம், நாங்க எதை பார்த்து வரல, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க உங்க சபைக்கு வர்றாங்க, அவங்க எங்க சொந்தக்காரங்க உங்க சபைக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க வீட்டில் ஒரு சண்டை இல்லை, இந்த குடும்பத்துல மட்டும் ஏன் சண்டை இல்லைன்னு பார்த்தோம், அதுக்கு காரணம் உங்க சபைக்கு வர்றதுனால தான், அதை நிமித்தமா வந்தோம். சென்னையில் நடந்த சாட்சி. நீங்க அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? நம்ம குடும்பம் செபிக்கிற வீட்டில் தான் சண்டை பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. அவன் தான் குஸ்தி போட்டுட்டு இருக்கான் உள்ள. நம்ம சாட்சியை பார்த்து ஒருத்தவங்க வரணும். பைபிள்ல எங்கேயாவது வாசித்து பார்த்தீங்களா? ரூத்து தன்னை குறித்து சொன்னாலா, நான் இவ்வளவு பாதைகளை, சில பேர் சொன்னா கடந்து வந்த பாதைகளை நினையுங்கள், அது கரடு மேடானவை. அது ஏன் இப்ப எனக்கு வேணும்? நான் கடந்து வந்த பாதை எப்படி, மோவாப்பிலிருந்து வந்தேன், எதையும் யார் இடத்துலயும் சொல்லல. வேலைக்காரர்கள் போவாசினத்தை சொன்னாங்க, அதுதான் உண்மையான சாட்சி. போவாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்ட. அதுக்கு பேர் என்னன்னா உறுதியான ஒரு சாட்சி. நீ அவர் செட்டைகளில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இதனால போவாசு கூடுதலா அவளுக்கு என்ன கொடுத்தார்? அந்த கதிர்களை சிந்த விட பண்ணி ஒரு மரக்கால் வாட்கோதுமை அந்த இடத்துல எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த கதை தெரியும். ரொம்ப நாட்கள் ரூத்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா, உனக்கு நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணாமல் இருப்பேனோ, உனக்கும் ஒரு சந்ததி வேண்டுமே, நான் ஒரு காரியத்தை. எல்லாரும் இந்த வார்த்தை எப்படி மீன் பண்ணிக்கோங்க. ரூத் என்பது சபை, போவாஸ் என்பது கர்த்தர். அல்லேலூயா. ரூத் என்பது மணவாட்டியாக சபை, போவாஸ் என்பது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நகோமி ஒரு வார்த்தை சொல்றா. உண்மையிலே சொல்றேன், மாறா அப்படின்னு சொன்ன நகோமிக்கு அப்பப்போ ரெவலேஷன் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேருக்கு ஜெபமும் இருக்கும், கூட சண்டையும் இருக்கும், ரெவலேஷன் இருக்கும். இது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேட்டகரி ஆட்கள் எப்படிப்பட்டவங்க என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு அவங்கள புரிந்து கொள்ளவே முடியாது. சில பேர் நல்ல பயங்கரமாக சண்டையும் போடுவாங்க, அதே மாதிரி வந்து பயங்கரமாக பேசவும் செய்வாங்க. இவர் ஒரு புறம் சொல்லிட்டா வரும்போதே, நான் மாறா, உன் பேர் ஏமா மாறா நாங்கள் கேட்க, உன் பேரே கேட்கலையே, நீ ஒன்னே மாறான்னு சொல்றிய. ஆனால் நல்ல வேலைக்கு அந்த நகோமிக்கு தான் ஒரு ரெவலேஷன் வந்தது. அந்த நகோமி சொல்றா, நீ இன்றைக்கு இரவு உன்னை குளித்து புது உடையை உடுத்தி நீ தலைக்கு எண்ணெய் பூசி, சொல்லுங்க பாப்பா, தலைக்கு எண்ணெய் பூசி புது உடையை
உடுத்தி, அடுத்தது இல்ல 3 காரியம் உண்டுல. குளித்து, அதுக்கப்புறம் எண்ணெய் பூசி, அதுக்கப்புறம் வஸ்திரங்களை உடுத்தி நீ எங்க போனோம்? களத்திற்கு போ. அந்த களத்துல யார் தெரியுமா இருப்பான்? போவாஸ் இருப்பாரு. அங்க போய் கரெக்டா நீ செய்ய வேண்டியதை செய். அங்கே போவாஸ் உன்னோடு கூட பேசுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவள் சொன்னபடி எல்லாம் செய்தாள். எழுதிக்கோங்க. 5வது என்ன தெரியுமா? உறுதியான கீழ்ப்படிதல். யாருக்கு உறுதியான கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை நிறைவை கர்த்தர் தருவார். எல்லாரும் இங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நிறைவான பலன் என்று போவாஸ் சொன்ன உடனே அவளுக்கு எல்லாம் நிறைவா கிடைச்சதுனானா இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? எல்லாரும் கவனிங்க. கர்த்தரிடத்திலிருந்து, அபிஷேக், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை விட, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அந்த வயல் நிலத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு நிறைவல்ல. ஒரு நாள் போவாசோடு கூட திருமண பந்தத்தில் இணைறா தெரியுமா? அதுதான் மகிமை. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களா? அல்லேலூயா. அதனாலதான் இவ போய் சொல்ற இந்த வார்த்தைக்கு ரூத்து முழுமையாய் உறுதியாய் கீழ்ப்படிந்தாள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க கீழே. அவள் போய் என்ன செய்தாள்? அந்த போர்வை, அதை வாசிங்க. பாதி ராத்திரியிலே உம்முடைய அடியாளாகிய ரூத், அல்லேலூயா சொல்லுங்களேன், போவாஸ் மகிழ்ச்சியாயிருந்து படுத்துக் கொண்டான். அதுதான் இரட்சகராகிய இயேசு. அவர் எப்போது மகிழ்ச்சியா தான் இருப்பார். அவர் எப்பொழுது சந்தோஷமுடைய தேவன். அவ போய் படுத்துக்கொண்டு போர்வையை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது இவள் அந்த போர்வையை எடுத்து அவளை பாதத்தறிய உட்கார்ந்த தெரியுமா? அதுக்கு பேர் தெரியுமா? உறுதியான சமூகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பாதத்தை பிடிச்சவன் ஒருவனை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தாலும் மரியாள் தான் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா. பைபிள் சொல்லுகிறது, மரியாள் அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல கவனிக்கணும். அவர் கரத்தை எதிர்பார்க்கிறதை விட அவர் பாதத்தை பார்க்கணும். அவர் பாதத்தை ஓயாம என்ன செய்யணும்? முத்த செய்யணும். அல்லேலூயா. அந்த பாதம் தான் உங்களை நடத்த போகுது. அந்த பாதத்தை நல்ல கவனிங்க. எனக்கு முன்னாடி அவர் போயிட்டார்னா ஒரு ட்ராக் இருக்கும் தெரியுமா? ஒரு ட்ராக். சில பேர் பீச்சில் நடக்கும் பொழுது பார்த்துருக்கீங்களா? அப்பா நடந்தா அப்பா கால் இத்தனை தண்டியா இருக்கும். அப்பா நடந்து போனவொடனே பிள்ளை எப்படி நடக்கும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. ஸ்தோத்திரம். அப்பா கால் இவ்வளவு பெருசா இருக்கும். அப்பா நடந்து போன உடனே அப்பா போயிருவாரு. எது இருக்கும்? ட்ராக் இருக்கும். நம்ம கால் எப்படி இருக்கும்? பிள்ளை கால் இத்தனோண்டு இருக்கும். அப்பா காலுக்கு பாதி தான் இருக்கும். அப்ப பிள்ளை எங்க அப்பா அப்படி போகுதுன்னா பிள்ளை அந்த ட்ராக்கே மிதிச்சுட்டு போனா கரைசியா அப்பா பார்க்க முடியும். அத போலதான் பெரிய தேவன் ட்ராக்கை காட்டிட்டாரு. சின்ன ஆட்களாகிய நாம பின்னாடியே போகணும். நீ எதையுமே சொல்ல வேண்டாம் ரூத்து. நீ ஒன்ன குறிச்சு நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணவே வேண்டாம். நான் ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்தவர்களுக்கு, உங்களை குறித்து விரிவாய் கர்த்தர்ட்ட சொல்லாதீங்க. உங்களை குறித்து ஆதி அந்தமும் அறிந்த கர்த்தர். நீங்க அவர் சமூகத்தில் மட்டும் இருந்தா போதும், உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். உங்களை குறித்து கர்த்தர்ட்ட சொல்லாதீங்க. அவர் சமூகத்தில் இருந்தா உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். சொல்றது புரியுதா? உங்களை குறித்து கர்த்தர்ட்ட பேசாதீங்க. அவர் சமூகத்தில் இருந்தா உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். இங்க நிறைய பேருக்கு என்னன்னா, அவங்களை குறித்து கர்த்தர்ட்ட பேசியே பழக்கம். நான் எந்த பாதையில் வந்தேன், கடந்த வருடத்தில் எந்த பாதை உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏசாபாக்கு 2024 என்ன நடந்ததுங்க கர்த்தருக்கு தெரியும். மார்ச் மாசம் 24 என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். மறந்துட்டு வாசிட்டேன். ஏங்க நேத்து என்ன சாப்பிட்டனே மறந்து போயிடுவோம். அல்லேலூயா. நேத்து என்ன சாப்பிட்டோம்? கண்டிப்பா ஒரு 3 நிமிஷமா தான் ஆகும் சொல்லுதுக்கு. இன்னைக்குள்ள பிள்ளைங்கிட்ட கேட்டா நம்மளை விட மோசமா இருக்கான். மறந்துட்டு நேற்றுக்கு என்ன படம் பார்த்தா அதை சொல்லுவான். கரெக்டா சொல்லுவான். என் தேவன் இந்த வருடத்தில் உள்ள எல்லா நாட்களையும் அறிந்திருக்கிறார். எந்த நாள்ல ஸ்பெசிபிக்கா ரொம்ப அழுதிங்களோ அது கூட நீங்க ஞாபகத்தில் இருக்கும் அவருக்கு. அவர் கடந்த காலத்துக்கும் தெய்வன்,
நிகழ்காலத்துக்கும் தேவன், எதிர்காலத்துக்கும் தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ரூத்தே, உன்னை பத்தி பேசாத, நீ உட்கார்ந்து பாதத்தில் உட்கார்ந்தா போதும், உன்னை பத்தி அவனே சொல்லுவான். அதான் தீர்க்க தரிசனம். அப்ப நான் எத்தனாவது படிச்சோம்? 6வது. கவலைப்படாதீங்க, உங்களை விட்டுருதேன். 7வது குறிப்பை சொல்லி முடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதான் பரிபூரணம். 3வது எழுதிக்கிறீங்களா? உறுதியான சுதந்திரம். அல்லேலூயா. இதுதான் நிறைவு. சொல்லுங்க பாப்போம், எது உறுதியான சுதந்திரம்? இது வரைக்கும் எனக்கு நெல்லு கிடைச்சது, கதிர் கிடைச்சது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா இப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்க போகுது? அந்த தேசத்தினுடைய சுதந்திரவாளியாக போவாச கிடைக்க போறார். போவாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏம்மா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரர் பின்னாடியும் ஐஸ்வர்யவான் பின்னாடியும் நீ என்ன செய்யல, போகல. நீ யார் பின்னாடி போனா? நீ கர்த்தர் பின்னாடி வந்ததுனால நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை கர்த்தர் அறிகிறார். போவாஸ் இடத்துல நல்ல கையை தட்டி கர்த்தர் மகிமை. இதுதான் போவாஸ் இடத்திலிருந்து வருகிற சாட்சி. அந்த தேசத்துல 2 சுதந்திரவாளி தான். கவலைப்படாத, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரத்தில் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது பாஸ்டர் கல்யாணத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரத்தில் மணவாட்டி சபையை மனம் முடிக்க இயேசு வரப்போறாரு. அல்லேலூயா. அதுக்காக தான் ரூத்தாகிய நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். நீ ஒரு காலத்தில் மோவாப்பில் இருந்திய, உறுதியா வந்துருமா. உனக்கு நிறைவான பலனோடு நான் பார்க்கல. நிறைவான பலன் தான் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தமா தெரியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் கூட சொல்லட்டுமா? நிறைவான பலன் அல்ல, நிறைவான மகிமை. போவாசோடு இணைஞ்சிட்டீங்கன்னா மகிமை. ஃபாதர் பாடுறாங்களே, போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை. இந்த பாட்டை பாடுதான் காலைல இந்த பாட்டு பாடும் போர்வையை மூடி எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. எப்ப எலும்பு சர்ச்சைக்கு அப்படிமா, போர்வை என்ன போர்வையை மூட, நல்ல வேலைக்கு மூடின போர்வையில தான் கர்த்தர் 6 படி வார்கோதுமை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கும் தூங்கு மூஞ்சி போர்வை எடுத்துட்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சோமணி கர்த்தர்ட்ட கேளுங்க, உங்க கை நிறைய கோதுமை தருவார். கோதுமைனா என்ன? ஆசீர்வாதத்தை தருவார், நன்மைகளை தருவார். 7வது என்ன தெரியுமா? உறுதியான சுதந்திரம். இது என்ன சுதந்திரம்னா, வெறும் கதிர்களை பிறப்பதல்ல, இது போவாசே எனக்கு சுதந்திரம். அந்த அல்லேலூயா. என் மைக்குக்காக நன்றி. கரெக்டா முடிக்கும் போது அது முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்ப போறோம். எல்லாரும் எழுப்பி நான் முடிக்க போறேன். முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைச்சோம். டைம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசினது? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ரூத்தை போல மாறணும்னு விரும்புறீங்க? 7 காரியத்தை மறந்துடாதீங்க. ஒரு மகிமை இன்றைக்கு சபையை தொட போகிறது. போவாஸ் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த போவாஸ் கிட்ட நெருங்கணும், அந்த இயேசு கிட்ட நெருங்கணும். அப்படி நெருங்கினால் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு என்னோடு கர்த்தர் பேசினார் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். லிப்ரமனகடகபரி அந்தலபா லப்ரபௌஷல் பிரமந்தலகடகா இம்ப்ரபஹஷல் பிரமந்தலபரகதலபடபா இம்ப்ரஹத்தலபஹ பிரமௌடா இம்ப்ரஹ எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம மொத்த ஆராதனை முடிக்க போறோம். எல்லாரும் நல்ல ஒப்பு கொடுங்க. எங்களை உறுதி உள்ளவர்களாய் மாற்றுக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உறுதி உள்ளவர்களாய் மாற்றுக சொல்லுங்க. எல்லாரும் உறுதி உள்ளவர்களாய் மாற்றுக சொல்லுங்க. எங்களை உறுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. ரூத்தை போல நிறைவான மகிமை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. உறுதியான தயவு. எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான தயவு. உறுதியான மனதை எனக்கு தாங்க, உறுதியான வாழ்க்கை எனக்குள்ள தாங்க. நான் எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தந்து ரூத்தை போல நிறைவான மகிமை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் சபைக்கு கிருபை தரப்போகிறபடியினால் கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? முதலாவதாக சிறு பிள்ளைகளுக்காய் நாம் செபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் முன்பதாய் வாருங்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் முன்பதாக வாருங்க. டக்கு ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். 5 நிமிஷம் தான். சிறு பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. அடுத்தது வாலிபர்கள். பெனிட்டா அதை ஒரு 5 நிமிடம் நடத்துவாங்க. சாரி, இன்னைக்கு ஆவியானவர் நடத்துறபடி போயிட்டோம். பெனிட்டா, பெனிஸ்டா, இக்னேஷியஸ் பால், பாஸ்டம்மா 4 பேருக்கு 4 காரியத்தை நான் கொடுத்தேன். இன்னைக்கு நேரம் நமக்கு போனதே தெரியல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நேற்றுக்கு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, இவ்வளோ நேரம் எப்படி போகணும். நேரம் போய்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பெனிட்டா சில வார்த்தையை சொல்லி 5 நிமிடம் ஜெபத்தை நடத்துவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 7 நிமிடம். அவங்க ஜெபம் நடத்தும் பொழுது பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கும். அவங்க ஜெபம் நடத்துகிற அதே நேரத்தில் எண்ணெய் வைத்து
பிள்ளைகள் மேலே நான் ஜெபிக்க போகிறேன். பெனிட்டா ஜெபம் நடத்துகிற உடனே வாலிபர்கள் முன்னாடி வரணும். வாலிபர்களுக்காக பெனிஸ்டா ஜெபம் நடத்துவார்கள். அப்போ நான் உள்ளே இறங்கி வாலிபர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். அது முடிஞ்ச உடனே சகோதரிகளுக்காக பாஸ்டமா வசனத்தை சொல்லி ஜெபம் நடத்த சகோதரிகள் எல்லாரும் வந்துருங்க. அப்பொழுது நான் உங்கள் எல்லாருக்காக ஜெபிப்பேன். முடிவிலே சகோதரர்களுக்காக இக்னேஷியஸ் பா ஜெபம் நடத்தும் பொழுது சகோதரர்கள் உள்ளே இறங்கி ஒவ்வொருக்க ஜெபம் பண்ணி நம்ம இந்த ஆராதனையை 21ஆம் உபவாச ஜெபத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தர போகிறார். கொஞ்சம் பொறுத்திருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நம்ம போயிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்களேன், அப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் துக்கமுகமாக இருந்த மாதிரி இருக்கு, சிரிங்க. இந்த லைவ் எடுத்துருங்க, இந்த இதை எடுத்துருங்க. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம்